விசிகாவில் செல்வாக்குடன் வலம் வந்த ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியிலிருந்து 6 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த சில தினங்களாக அரசியல் புயலை கிளப்பியிருந்தது விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கள். 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், இங்கு மன்னராட்சி நடக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மன்னராட்சி முழுமையாக ஒழிக்கப்படும் என்றும், பிறப்பால் ஒருவர் முதலமைச்சராக கூடாது எனவும் பேசியிருந்தது பெரும் சர்ச்சைக்கு வழிவகுத்தது. பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. இது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி அமைச்சர்கள் பலரும் பதிலடி கொடுத்து வரும் சூழலில் கட்சி வட்டாரத்திலும் பெரும் அதிருப்தி நிலவியதாகவே கூறப்படுகிறது. தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தின் தலைவர், தமிழக ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என கூடைப்பந்து விளையாட்டு துறை சார்ந்த பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வரும் ஆதவ் அர்ஜுனா இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராகவும் உள்ளார். அத்துடன் லாட்டரி அதிபர் மார்டினின் மகள் டெய்சியின் கணவர்தான் இந்த ஆதவ் அர்ஜுனா என்பது கூடுதல் கவனம் பெறுகிறது. ஆதவ் அர்ஜுனா கட்சியில் சேர்ந்தது முதலே கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு பிடிக்கவில்லை என்றும் பேசப்பட்டு வந்த நிலையில் அவரது செயல்பாடுகள் கட்சியில் கவனம் பெற்றன. திருச்சியில் விசிகாவின் வெல்லும் சனநாயக மாநாட்டில் விசிகாவின் ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கைக்கான இணையதளம் வெளியிடப்பட்டது. இந்த இணையதளத்தை வடிவமைத்து கொடுத்தது ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான வாய்ஸ் ஆஃப் காமன் குழு. இதன் மூலம் தன்னையும் ஆதவ் அர்ஜுனா கட்சியில் இணைத்துக் கொள்ள மாநாட்டின் மேடையிலேயே அவரது பணிக்காக பாராட்டியிருந்தார் விசிக தலைவர் திருமாவளவன். இந்நிலையில் அம்பேத்கர் திடலில் நடைபெற்ற விசிகாவின் உயர்நிலை குழுவில் ஆதவ் அர்ஜுனாவிற்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. கடந்த ஓராண்டுக்கும் மேலாக தனது நிறுவனம் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பல்வேறு நிகழ்வுகள், கூட்டங்களை ஒருங்கிணைத்து வரும் அவர் விசிக விருது வழங்கும் விழா, விசிக பூத் ஏஜென்ட்டுகள் கூட்டம் ஆகியவற்றை ஏற்பாடு செய்து வந்தார். விசிக கூட்ட ஏற்பாடுகள் கட்சி தொண்டர்களிடையே வியக்க வைக்கும் அளவுக்கு இருந்தன. இந்த நிலையில்தான் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு விசிக மட்டுமின்றி தமிழக அரசியலில் கலேபரத்தை உண்டாக்கியது. அவரின் கருத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியிருந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனாவை 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்து அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் கட்சியின் தலைவர் திருமாவளவன். இதுகுறித்து வெளியான அறிவிப்பில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா அண்மை காலமாக கட்சியின் நலனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும், கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களை மீறி தொடர்ச்சியாக எதிர்மறையாக செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகைய போக்குகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதால் ஆதவ் அர்ஜுனா மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளனர். விசிகாவின் தலைமையின் இந்த நடவடிக்கை அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ள நிலையில் அடுத்தடுத்த அதிரடிகளால் தகிக்கிறது தமிழக அரசியல் களம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.